ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் 2023 ஜூலை 25 ஷிஃப்ட் 1 மேக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஷினை பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 தடவை நான் போட்டுட்டேன், ஆனால் வந்து சரியாக ரெக்கார்ட் ஆகாதனால நான் அகைன் இப்போ அதை போடுறேன். கொஷினில் போயிடலாம். A group of men decided to do a job in 13 days. எனக்கு அந்த கொஷினே அப்படியே ஞாபகம் வந்துருச்சு. எக்ஸ் நம்பர் ஆஃப் மென் இருக்கிறாங்க, 13 நாள் வேலை செய்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இதுதான் அவங்களோட டோட்டல் ஒர்க்காக இருக்கும். இங்கே கொஷினில் என்ன ட்விஸ்ட்னா, ஒரு நாளும் 9 பேர் வந்து லெஃப்ட் ஆகிட்டு போகிறாங்க. இனிஷியலாக எக்ஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா என்ன ஆகும்? ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 9, மூணாவது நாள் எக்ஸ் மைனஸ் 18, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். கரெக்டாக இது ஃபஸ்ட் டே, இது செகண்ட் டே, இது தேர்ட் டே, அந்த மாதிரி 4th டே, 15th டே, 16 டே வரைக்கும் போயிட்டே இருக்கும். இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டாவது நாளுக்கு 9 இருக்குது, மூணாவது நாளுக்கு 18 இருக்குது. அப்போ 16வது நாளுக்கு என்ன இருக்கும்? 9 × 15 135 அப்படின்றது இருக்கும். ஸோ எக்ஸ் மைனஸ் 135 அப்படின்றவங்க கடைசி 16 நாளில் இருப்பாங்க. இப்போ நம்ம எக்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். 16 எக்ஸ் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். கரெக்டாக அதே மாதிரி மைனஸை காமனாக வெளியே எடுத்துட்டோம். மைனஸை காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா என்ன வரும்? 9 + 18 + ... 135 அப்படின்றது வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன இருக்குது? ஏபியில் இருக்குது. ஸோ ஏபியில் இருந்தால் சம் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? எஸ் ஆஃப் n = n/2 a + l அப்படின்றத நம்ம போடலாம். கரெக்டாக? ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்றது என்ன? 9லேருந்து 135 அப்படின்றது 15 டேர்ம். 2 ஃபஸ்ட் டேர்ம் வந்து 9, லாஸ்ட் டேர்ம்ன்றது 135. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 144 இருக்கும். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 72. இப்போது இதை என்ன பண்ணலான்னா இதை லெஃப்ட் சைடுக்காக எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ என்ன ஆகும்? -3 வந்துடும். ஸோ மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ 3x அப்படின்றது நமக்கு கடைசியாக கிடைக்கும். 15 × 72 கேன்சல் பண்ணனா 5. ஸோ x = 72 × 5, 360 மெம்பர்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? லென்த் ஆஃப் த காமன் டிரான்ஸ்வர்ஸ் டேஞ்சன்ட்டோட ஃபார்முலா என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு டைரக்ட் காமன் டேஞ்சன்ட்டோட ஃபார்முலா என்னன்னு தெரியும். √d² - r1 -r2² அப்படின்றது தெரியும். இந்த இடத்துல நம்ம ப்ளஸ் போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சன்ட் அப்படின்றது கிடைக்கும். எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. மெட்டாலிக் கியூப் அதோட சைடு பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டான். அதை 3 கியூபாக மாற்றிக்கிறாங்க. 6 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர் அந்த மாதிரி. மூணாவது கியூபோட சைடு என்ன அப்படின்றது நமக்கு தெரியல, அதனால் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கியூபோட வால்யூம் என்ன? a கியூப். கரெக்டாக? ஸோ அப்போது 12 கியூப் = 6 கியூப் + 8 கியூப் + x கியூப். 12 கியூபோட வேல்யூ என்ன? 1728. 6 கியூபோட வேல்யூ என்ன? 216. 8 கியூபோட வேல்யூ என்ன? 512 + x கியூப். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 728 வரும். 728 அந்த சைடு எடுத்துகிட்டு போய் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 1000 = x கியூப். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 10 சென்டிமீட்டர். tan alpha = 6ன்னு சொல்லியிருக்கான். அப்போது டேனோட அந்த ரேஷியோ படி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பை அட்ஜசண்ட்டா. ஸோ ஆல்ஃபா அப்படின்னா இங்கே என்ன வரும்? ஆப்போசிட், இங்கே அட்ஜசன்ட் வரும். ஆப்போசிட் வந்து 6, அட்ஜசன்ட் வந்து 1. ஏன்னா இங்கே 6/1ன்னு இருக்கிற அர்த்தம். பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோன்னா என்ன வரும்? 6 6 36, 36 + 1 37 வரும். அதாவது √37. சீக்கன் ஆல்ஃபாவோட வேல்யூ என்னன்னு கேட்குறான். சீக்கன்னா என்னது? h/a. ஸோ ஹைபோட்டன்ஸ்ன்றது √37, அட்ஜசன்ட்ன்றது 1. ஆன்சர் இஸ் √37. y - 1/y ஓட வேல்யூ வந்து 4. அப்போது y⁴ + 1/y⁴ ஓட வேல்யூ என்ன அப்படின்றதான் நம்மளுக்கு கேட்குறான். என்ன பண்ணலாம்? y - 1/y ஓட வேல்யூ என்ன? 4னா அப்போ y² + 1/y² ஓட வேல்யூ என்ன வரும்? 16 + 2 18ன்னு வரும். இப்போது y⁴ + 1/y⁴ நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன்? 18³ - 3 × 18 அப்படின்றத பண்ணுவேன். 18³ பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்றதுனால என்ன பண்ணிக்கலாம்? 18 காமனாக வெளியே எடுத்துக்கலாம். ஸோ 18² - 3. 18² வேல்யூ என்ன? 324. 324 நம்ம என்ன பண்ணலாம்? 3ஆல் மைனஸ் பண்ணிட்டா 321 கிடைக்கும். ஸோ இப்போ 18 × 321 என்னவா வரும்? யூனிட் டிஜிட் பாருங்கள், என்ன வரும்? 8 × 1 8. யூனிட் டிஜிட் இதில் எது 8 இருக்குது? இதுதான் 8 இருக்குது. ஆன்சர் இஸ் 5778.
இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, டோட்டல் சேல்ஸ் ஆஃப் 6th branch ஃபார் போத் இயர்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் சேல்ஸ் ஆஃப் த தேர்ட் பிரான்ச் ஃபார் த போத் இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தேர்டு பிரான்ச்சை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கம்பேர் பண்ணுற ஒரு பாயிண்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ பேஸ் பாயிண்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இப்போ தேர்டு பிரான்ச் மேலே என்ன வரும், 6th branch இன்டூ 100 அப்படின்றது கிடைக்கும். கரெக்டாக? ஸோ இதை தான் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. போத் இயர்ஸ்னு சொல்லிட்டேன். இப்போ நான் கிராஃபை காமிக்கிறேன். கிராஃப் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது, பரவாயில்ல. போத் இயர்ஸ். ஸோ அப்போ ப்ளூ அண்ட் ரெட் இது ரெண்டுமே நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நேராக பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது, இது 80 + 70 150ன்னு தெரியுது. இதுதான் என்னோட 6th branch. அப்போ தேர்டு பிரான்ச் எவ்வளோவா இருக்கும், தேர்டு பிரான்ச் பார்த்தீங்கன்னா இது ஒரு 95, இது ஒரு 110, 205 இருக்குது. 205 இன்டூ 100 கேன்சல் பண்ணால் 30 டிவைடட் பை 41ன்னு கிடைக்கும். அப்போ 41 டிவைடட் பை 3000 எவ்வளோ வருது, 7 டைம்ஸ் வருமா? ஏன்னா வந்து 287 வரும். 287 கரெக்டாக? ஸோ ஸ்டார்டிங்லேயே நமக்கு 7 அப்படின்ற ஒரு வேல்யூ அப்படி கிடச்சிருச்சு. 7 பாயிண்ட் சம்திங், 7 சம்திங் பாயிண்ட் ஏதோ வரப்போகுது. நமக்கு ஆப்ஷனில் 7ல் ஆரம்பிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் 73.17. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்கான், த இம்போர்ட்ஸ் இன் 1977 வேர் அப்ராக்சிமேட்லி ஹவு மெனி டைம்ஸ் தட் ஆஃப் த இயர் 1976ன்னு சொல்லியிருக்கான். ஸோ 3600 இதுதான் 1977 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டைம்ஸ் ஆஃப் 2700. இதுதான் நம்மளோட கேள்வி. அந்த எக்ஸோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். கேன்சல் பண்ணோன்னா என்ன வரும், 4ன்னு வரும், இங்கே 3ன்னு வரும். ஸோ 4 டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். என்ன வரும், 1.33 தான் நம்மளோட ஆன்சர். Policeman starts chasing a thief when he has already 6 meter ahead. 6 meter ahead இருக்கும்போதே என்ன பண்ணிட்டான், சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். போலீஸோட ஸ்பீடு, தீஃபோட ஸ்பீட் சொல்லியிருக்காங்க. தீஃபு எவ்வளோ தூரத்தில் வந்து மாட்டுறான் அப்படின்றதான் கேள்வி. கரெக்டாக? இது ரெண்டுத்தையும் இப்போ மைனஸ் பண்ணால் ரிலேட்டிவ் ஸ்பீடில் 1 km/h வரும். தீஃபோட ஸ்பீடு என்ன, 8 km. கரெக்டாக? ஆனால் இங்கே கேட்குறது என்ன, தென் த தீஃப் would be caught at a distance of அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம சப்போஸ் இந்த தீஃபோட ஸ்பீடை இங்கே போட்டோன்னா என்ன வரும், 4800 மீட்டர் அப்படின்றது வரும். இதோட ஷார்ட்கட் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இதை நான் அப்படியே ஷார்ட்டாக போட்டுறேன், 4800. இப்போது 4800 அப்படின்றது என்னது, இங்கே இல்லவே இல்லை. ஆனால் இங்கே 4800 இருக்குது. இது என்னதுன்னா 400 மீட்டருக்கு அப்புறம் அவன் 4800 மீட்டர் ஓடிட்டான் அப்படின்னு அர்த்தம். இவன் ஆல்ரெடி என்னது 600 மீட்டர் வந்து முன்னாடி இருக்கான். ஸோ 4800 + 600 எவ்வளோ வரும், 5.4 கிலோமீட்டர்னு வரும். தட் மீன்ஸ் 5400 மீட்டர், 5.4 கிலோமீட்டர். ஷாப்கீப்பர் பாட், இந்த சம்ம வந்து கடைசியாக பார்த்துப்போம், இது கொஞ்சம் லென்த்தியாக போவோம். இதோட ஷார்ட்கட்டையும் நான் சொல்லிடுறேன். டாஃபி, டோட்டல் டாஃபியில் வந்து எவ்வளோ வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1/10 வேஸ்ட் ஆகிடுச்சு. 1/10 வேஸ்டட். மீதி இருக்கிற 9/10 டாஃபியில் 35% என்ன பண்ணிடுறாங்க, இதை வந்து எக்ஸு 1/10 எடுத்துக்கலாம், இது எக்ஸு 9/10. 35% எஸ்ஸு கொடுத்துட்றாங்க. 1/8 ஆஃப் த டோட்டல் என்ன பண்ணிடுறாங்கன்னா என்னு கொடுத்துட்றாங்க. 1/8 என்னு கொடுத்துட்றாங்க. இஃப் த டாஃபீஸ் வித் என் ஆர் 10 மோர் தென் த வேஸ்டட் டாஃபீஸ், வேஸ்டட் டாஃபீஸை விட 10 அதிகமாக இருக்குது. ஸோ வேஸ்டட் டாஃபீஸ் எவ்வளோ, எக்ஸு 1/10, அதை விட 10 அதிகமாக இருக்குது. ஸோ இதிலேருந்து ஒரு 10 அதிகமாக்குனா எண்ணில் எவ்வளோ இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துக்கலாமா? அப்போ என்ன வரும், எக்ஸ் டிவைடட் பை 8 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 10 இஸ் ஈக்குவல் டு 10ன்றது கிடைக்கும். நம்ம இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணோன்னா 2x இஸ் ஈக்குவல் டு 80. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 40, அதாவது எக்ஸ் டிவைடட் பை 40ன்றது கிடைக்கும், இஸ் ஈக்குவல் டு 10. அப்போ எக்ஸோட வேல்யூன்றது 400ன்னு தெரிஞ்சு போச்சு. கேட்குறது எக்ஸோட வேல்யூ இல்லை, எஸ் கிட்ட எவ்வளோ இருக்குன்றது தான். ஸோ 400 இன்ட்டு 9 இன்ட்டு 35 டிவைடட் பை 1000. 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் அப்படின்றது கிடச்சிரும். ஆனால் இது மல்டிப்ளை பண்ண கஷ்டமாக இருக்குது, நான் வந்து ஸ்டெப் இவ்வளோ போட விரும்பலை அப்படின்னா நம்மளோட ஆன்சர் கண்டிப்பாக 9ஓட மல்டிப்பிளாக இருக்கும். எது இதில் 9ஓட மல்டிப்பிள் அப்படின்றத பாருங்கள். இது ஒரு 9ஓட மல்டிப்பிள், இது ஒரு 9ஓட மல்டிப்பிள். நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது 35. 35னா 5 × 7 அப்படின்றது 35 அப்படின்றது தெரியும். ஸோ அப்போது 7 × 5 7ஓட மல்டிப்பிளாக நம்மளோட ஆன்சர் இருக்க போகுது. எங்கே இது 7ஓட மல்டிப்பிள், 7ஓட மல்டிப்பிளாக கிடையாது, இதுதான் 7ஓட மல்டிப்பிள். ஸோ ஆன்சர் இஸ் 126.
ராஜு அண்ட் ராஜாத் ஒர்க்கிங் டுகெதர் டேக் 5 days டு கம்ப்ளீட் a பீஸ் ஆஃப் ஒர்க். ஸோ ராஜுவை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், ராஜாத்தை நான் பின்னு எடுத்துக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து 5 நாளில் ஒரு ஒர்க்கை முடிக்கிறாங்க. ராஜு தனியாக 7 நாளில் ஒரு ஒர்க்கை முடிக்கிறான். ஸோ அப்போது இவங்களோட டோட்டல் ஒர்க்குன்றது என்னவாக இருக்கும், 35 இருக்கும், பிகாஸ் ஆஃப் த எல்சிஎம். அப்போது எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும், 7, இங்கே 5 இருக்கும். கரெக்டாக? அப்போது ராஜுவோ ராஜாத்தும் சேர்ந்தாங்கன்னா 7, ராஜு மட்டும் 5. அப்போ ராஜாத்தோட எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும்னா 2 இருக்கும். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்கிறேன், 2. இப்போது டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி என்ன வரும், நம்பர் ஆஃப் டேஸ். அப்போது 17.5 டேஸில் ராஜாத் ஒர்க்கை முடிப்பான். ரிமைண்டரோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. 8 power 8 டிவைடட் பை 7 ப்ளஸ் 6 டிவைடட் பை 7. இதோட ரிமைண்டர் -1 வரும். இதோட ரிமைண்டர் என்ன வரும், +1 வரும். +1 -1 is equal to 0. 3y divided by 1 plus 1 by 1 plus y divided by 1 minus y. இந்த பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த பார்ட்டை என்ன வரும், இந்த பார்ட்டை எடுத்தோம் அப்படின்னா 1 plus y divided by 1 minus yன்றது வரும். இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வரப்போகுது. கரெக்டாக? ப்ளஸ் ஒய்க்கு மைனஸ் ஒய் கேன்சல். ஸோ அப்போ 1 divided by 1 minus yன்றது இந்த பார்ட்டில் வந்துடும். கரெக்டாக? இந்த 1 minus yன்றது என்ன வரும், மேலே போயிடும். அப்போ என்ன ஆகும், மேலே மீன்ஸ் இங்கே போயிடும். அப்போது 1 plus 1 minus y is equal to 1 அப்படின்றது கிடைக்கும். அப்போ 2 minus yன்றது இந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிடும். 3y divided by 2 minus y is equal to 2. அப்போ 3y is equal to என்ன வரும், 4 minus 2y. இதை அப்படியே ஆட் பண்ணோன்னா 5y is equal to 4. அப்போ y is equal to 4/5. நெக்ஸ்ட்டு கொசிகன் 75 டிகிரியோட வேல்யூ என்னன்னு கேட்குறான். இதுக்கு இந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ண தேவையில்ல. நம்ம ஆல்ரெடி ஒரு என்ன பார்த்தோம், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சு நம்ம பார்த்துருந்தோம். 15 டிகிரி 75 டிகிரி. இங்கே என்ன வரும், √3 - 1. இங்கே √3 + 1 அப்படின்றது வரும். இங்கே 2√2. கரெக்டாக? 2√2. கொசிகன் 75 டிகிரி. கொசிகன்னா என்னது, h/o. கரெக்டாக? ஸோ ஹைபோட்டன்ஸ் அப்படின்றது என்ன வரும், ஹைபோட்டன்ஸ் அப்படின்றது 2√2 வரும். ஆப்போசிட் எவ்வளோ வருது, ஆப்போசிட்ன்றது √3 + 1 அப்படின்றது வரும். ஸோ அப்போ இதை கான்ஜுகேட் எடுத்தால் என்ன வரும், 2√2 × √3 - 1 × √3 + 1 × என்ன வரும், √3 - 1. இதை நம்ம a + b a - bயில் பண்ணோன்னா 2ன்றது கிடைக்கும். 2க்கு 2 கேன்சல். அப்போது √6 - √2 தான் என்னோட ஆன்சராக இருக்கும். அடுத்து 150 மீட்டர் லாங் அண்ட் 80 மீட்டர் வித்து. 150 மீட்டர் லாங், ஓகேவா, 150 மீட்டர் லாங்கு 80 மீட்டர் வித் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு இருக்குது. ஹவு many டைம்ஸ் இஸ் இட்ஸ் பெரிமீட்டர் டு த லென்த் ஆஃப் இட்ஸ் டயக்னல். அப்போது முதல்ல நம்ம பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். பெரிமீட்டர் என்ன வரும், 2 × l + b. கரெக்டாக? அப்போனா ஒரு 230 × 2 460 மீட்டர் ஸ்கொயர் தான் என்னோட என்னது பெரிமீட்டர். மீட்டர் வெறும் மீட்டர் தான் வரும். ஓகே, வெறும் மீட்டர். இதுதான் என்னோட பெரிமீட்டர். என்னோட டயக்னல் என்னவா வரும், டயக்னல் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே போட்டாலும் ஒன்று தான், அங்கேருந்து அங்கே போட்டாலும் ஒன்று தான். ஸோ அப்போது இங்கே நம்ம ட்ரிப்ளெட் தெரியும்ல, 70 மீட்டர்ஸ் தான் என்னோட என்ன வரும், டயக்னல். டயக்னல் இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 460. அதுதான் என்னோட கேள்வி. ஸோ கேன்சல் பண்ணோன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 46 டிவைடட் பை 7. 46 டிவைடட் பை 7 என்னவா வரும், 46 டிவைடட் பை 7 பண்ணோன்னா 2.7 கிட்ட வருது. ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் 2.7. 4 men 6 women சேர்ந்து 8 நாளில் ஒரு ஒர்க்கை முடிக்கிறாங்க. 3 men and 7 women சேர்ந்து 10 நாளில் ஒரு ஒர்க்கை முடிக்கிறாங்க. சரியா? உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 32 men + 48 women is equal to 30 men + 70 women. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிட்டோம்னா 22 women வரும். இங்கே 2 men வரும். கேன்சல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா என்ன வரும், 11 வந்துடும். அப்போது men and womenோட எஃபிஷியன்சி 11:1 அப்படின்னு நமக்கு கிடச்சிருச்சு. கேட்குறது என்னென்னா 25 women சேர்ந்து அந்த ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்றது தான். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுதானே நம்மளோட டோட்டல் ஒர்க் அப்படின்றது. இது ஆர் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எடுத்துக்க வேண்டியது தான். அப்போது 4
இன்ட்டு 44 ஏன்னா என் மென்னோட வேல்யூ அப்படின்றது 11 ஸோ 44 விமனோட வேல்யூ அப்படின்றது 1 ஸோ 6 இன்ட்டு 1 என்ன வரும் 6ன்னு வரும் 44 ப்ளஸ் 6 50 50 போட்டுக்கலாம் 50 இன்ட்டு 8 இஸ் ஈக்குவல் டு என்ன வருது 25 இன்ட்டு விமனோட எஃபிஷியன்சி 1 இப்போ கேன்சல் பண்ணனா 2 இன்ட்டு 8 16 டேஸில் அவங்க ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ராமோட ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்றது 65 ரன்ஸ். எது 19வது இன்னிங்கில். அதே மாதிரி 20வது இன்னிங்கில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்கோர் எடுத்துடுறான், அதனால் அவனோட ஆவரேஜ் 67 மாறுது. ஸோ அந்த 20வது இன்னிங்கில் எடுத்த ஸ்கோர் தான் நமக்கு கேள்வி. இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், அலிகேஷனில் போடலாம். இதோட டிஃப்ரென்ஸ் என்ன வருது 2ன்னு வருது. அப்போ 2 ரன்ஸ் தான் எனக்கு 1 பார்ட் தான் 2 ரன்ஸ்னால் 19 பார்ட் எவ்வளோ 38 ரன்னாக இருக்கும். ஸோ 38 ரன் 38 ப்ளஸ் 67 எவ்வளோ 105 ரன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான், தீஃப் வந்து 400 போலீஸ் வந்து 400 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து பார்க்குறான் தீஃபை. இப்போது போலீஸ் அப்படின்றவன் தீஃப்ன்றவன் 16 கிலோமீட்டர் பர் ஹார்லேயும் போலீஸுன்றவன் 18 கிலோமீட்டர் பர் ஹார்லேயும் என்ன பண்ணுறான்னா போகிறாங்க. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ரன் பை த தீஃப், எவ்வளோ தூரம் வந்து தீஃப் ஓடிருப்பான் போலீஸ்கிட்ட மாற்றத்துக்கு முன்னாடி அப்படின்றது தான் கேள்வி. இப்போ என்ன பண்ணிக்கலாம், 400 டிவைடட் பை ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன 2 கிலோமீட்டர் பர் ஹார், தீஃபோட ஸ்பீடு என்ன 18 கரெக்டாக, சாரி தீஃபோட ஸ்பீடு வந்து 16. கேன்சல் பண்ணால் என்ன வருது 8 இன்ட்டு 400 3200 மீட்டர். the thiefனே வருது. the simple interest on a certain sum, இந்த சம் எப்படி போடலாம், SI is equal to P into R by 100க்கு பதிலாக 12.5 இருக்குது. ஸோ 12.5 டிவைடட் பை 100 என்ன வரும் 1/8ன்னு வரும். இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கினா ஆகணும். இன்ட்டு 6 கேன்சல் பண்ணால் 3/4 வரும். ஸோ அப்போ SIக்கும் பிரின்சிபலுக்குமான ரேஷியோ 3:4ன்னு கிடச்சிருச்சு. இதோட டிஃப்ரென்ஸ் 1 தான். 13500னா எனக்கு கேட்குறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3 பார்ட் எவ்வளோன்றது. ஸோ 13500 இன்ட்டு 3 எவ்வளோ வரும் 40500 தான் என்னோட ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு 2 ரேடியஸ் கொடுத்துட்டான், இந்த மாதிரி ஒட்டின ஒரு ஃபிகர் கொடுத்துட்டான். ஸோ அப்போ 2√R1 இன்ட்டு R2 தான் என்னது இந்த Pக்கும் ஏக்கும் பிக்குமான லென்த். தட் மீன்ஸ் டைரக்ட் காமன் டேஞ்சன்ட் DCT. 2 இன்ட்டு R1ஓட வேல்யூ என்ன 25, R2ஓட வேல்யூ என்ன 4, ரூட்டுக்கு வெளியே எடுத்தோம்னா 5 2ன்னு வரும். 5 இன்ட்டு 2 10, 10 இன்ட்டு 2 20. நெக்ஸ்ட்டு 40% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 36 4ன்ட்டு சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் இப்படி எழுதிக்கலாமா, 36 இன்ட்டு 4 டிவைடட் பை 100%. இதோட டிஃப்ரென்ஸ் என்ன, இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 36 இன்ட்டு 4 டிவைடட் பை 100 தான். 36 இன்ட்டு 4 டிவைடட் பை 100 பர்சன்டேஜுக்கு 1/100 இஸ் ஈக்குவல் டு 50000 போட்டுக்கிறேன். 4 0க்கு 4 0 கேன்சல் பண்ணிடுறேன். 5 4s are 20, 20 இன்ட்டு 36 720. இங்கே 223x² சொல்லியிருக்கான். சரியா, 223x². இங்கே 15 இருக்குது. அப்போ x ப்ளஸ் 1/x வந்து 15னா x² ப்ளஸ் 1/x² வேல்யூ என்ன 225 மைனஸ் 2 223ன்னு அர்த்தம். அப்போது இந்த 223க்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கிறேன், x² ப்ளஸ் 1/x² நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், x⁴ மைனஸ் x² ப்ளஸ் 1/x². x² இங்கே இருக்குது, ஸோ அந்த x² நான் இங்கே போட்டுக்கிறேன் ப்ளஸ் x. இப்போ நம்ம இந்த x² உள்ள மல்டிப்ளை பண்ணி சைனையும் உள்ள மைனஸ் சைனையும் உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ x⁴ மைனஸ் x⁴ மைனஸ் x² பை x² ப்ளஸ் 6. இதை எதை கேன்சல் பண்ணால் 1, இதை எதை கேன்சல் பண்ணால் 0. ஸோ -1 ப்ளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 5. நெக்ஸ்ட்டு cot A இஸ் ஈக்குவல் டு 1. cot θ எப்போ 1ஆக இருக்கும் 45 டிகிரியில். sin B இஸ் ஈக்குவல் டு 1/√2. sin எப்போ 1/√2ஆக இருக்கும் 45 டிகிரியில். ஏவும் எவோட வேல்யூ 45, பியோட வேல்யூ 45 தெரிஞ்சிச்சு. ஸோ A ப்ளஸ் B வந்து 90 வருமா. sin 90யோட வேல்யூ 1, cot 90யோட வேல்யூ 0. 1 மைனஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 1.
இங்கே என்ன கேட்குறான், ஆர்க்கு இந்த ஃபார்முலா எதோடது அப்படின்றதெல்லாம் கேட்குறான். கரெக்டாக இந்த டயாமீட்டரை 2r எடுத்துக்கலாம். ஸோ 2πr முன்னாடி தீட்டா டிவைடட் பை 360னா நமக்கு என்ன வரும், லென்த் ஆஃப் அண்ட் ஆர்க். ஸோ லென்த் ஆஃப் அண்ட் ஆர்க் தான் என்னோட ஆன்சர். நான் வந்து ஒரு சம் வந்து விட்டுருந்தேன். கரெக்டாக அந்த ஒரு சம்மை வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். இதுக்கான ஷார்ட்கட் அப்படின்றதான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஏன்னா இது ரொம்ப பெரிய சம்மாக போகும். அதனால் என்ன பண்ணிக்கலாம்னா ஷார்ட்கட் அப்படின்றத வச்சுக்கலாம். இப்போ எக்ஸுன்றது என்னோட பொருள். ஓகேவா, எக்ஸுன்றது என்னோட பொருள். நான் அதில் 1/5 எக்ஸுன்றது பொருள், என்னோட 1/5 நான் யூஸ் பண்ணுறேன். 1/5 நான் என்ன பண்ணிடுறேன்னா 10% லாஸுக்கு வித்துடுறேன். இப்போது அதில் இருக்கிற ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 4/5 அப்படின்றது ரிமைனிங் இருக்கும். அதில் நான் என்ன பண்ணுறேன்னா 1/4 அகைன் நான் 5% லாஸுக்கு வித்துடுறேன். 5% லாஸுக்கு வித்துடுறேன். இப்போது அகைன் என்ன பண்ணுறேன், 4/5ல் 3/4 3/4 ரிமைனிங் இருக்கும். அதில் நான் 2/3 15% ப்ராஃபிட்டுக்கு வித்துடுறேன். ரிமைனிங் பார்ட்டை ஏதோ ஒரு % ப்ராஃபிட்டுக்கு விற்கிறேன். ஸோ அப்படி விற்கிறதுனால எனக்கு 27% ப்ராஃபிட்டாக கிடைக்கும். இப்போது என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு இதை கேன்சல் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 1/5, இது 1/5, இது 2/5. மொத்தம் என்ன இருக்குது, 1 2 3 4. பேலன்ஸ் இருக்கிறது 1 பார்ட். மீதி எனக்கு எக்ஸ் 1/5 அப்படின்றது கிடைக்கும். கரெக்டாக நான் இந்த y% கண்டுபிடிச்சிட்டா எனக்கு போதும், இன்டூ எக்ஸ். ஓகேவா. ஸோ அப்போது இப்போ நம்ம இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 5 இன்டூ 10%. பர்சன்ட் அப்படியே வச்சுக்கலாம். மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 5 இன்டூ 5%. அகைன் எக்ஸ் இன்டூ 15 divided by 5. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ப்ளஸ் எக்ஸ் 1/5 இன்டூ y% இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் 27%. எக்ஸை எல்லாத்துலேயும் காமனாக கேன்சல் பண்ணிடலாமா, எக்ஸ் 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 இங்கே எக்ஸ். அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடியது எல்லாமே பர்சன்டேஜில் இருக்குது. பர்சன்டேஜையும் கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, பர்சன்டேஜ் ஆல்ரெடி இல்லை. ஸோ -2 இங்கே என்ன வரும், -1 இங்கே 3ன்னு வரும். +3 +3 இங்கே 2ல் இருக்குது 6 +6 ப்ளஸ் y இஸ் ஈக்குவல் டு 27. இப்போ என்ன ஆகும், 3 + y இஸ் ஈக்குவல் டு 27. அப்போது ஒய்யோட வேல்யூ அப்படின்றது என்னது, 24ன்றது கிடச்சிரும். ஓகேவா, ஒய்யோட வேல்யூ 24. ஓகே, ஒய்யோட வேல்யூ 24ன்னு கிடச்சிருச்சா. third of the rest 27. ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேனா, எஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே y வரும், இங்கே வந்து டிவைடட் பை 5 வரும். ஸோ y டிவைடட் பை 5, y இஸ் ஈக்குவல் டு 120. அது y இஸ் ஈக்குவல் டு 120. தட் மீன்ஸ் 100 rupees அப்படின்றது எனக்கு என்னது காஸ்ட் ப்ரைஸாக இருந்ததுன்னா அதில் நான் 120 ஆட் பண்ணி நான் 220 rupeesக்கு செல் பண்ணுவேன் அப்படின்னு அர்த்தம். தட் மீன்ஸ் 220%. எல்லாமே பர்சன்ட்டில் வச்சுக்கலாம். 220%. இந்த 220 அப்படின்றது என்னது, 11ஓட மல்டிபிள். இங்கே எவ்வளோ சிபி இருக்கோ அதில் நான் 220% போட்டோன்னா எனக்கு எஸ்பி அப்படின்றது கிடச்சிரும். அப்போ கண்டிப்பாக 22ன்னு இருக்குது, 11ஓட மல்டிபிள். என்னோட ஆன்சர் அப்போது 11ஓட மல்டிபிளாக தான் இருக்கும். எது 11ஓட மல்டிபிள், இதுதான் என்னோட 11ஓட மல்டிபிள். ஸோ ஆன்சர் இஸ் 1584. வீடியோ வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்த மாதிரி வந்து வீடியோஸ் வந்து போடணுன்னா வீடியோஸ் வந்து பார்க்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.